இரவினிலே நகம் வெட்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இரவினிலே நகம் வெட்டக்கூடாது என்று சொல்வதை விட சூரிய உதயத்திற்கு முன்னும் பகல் 1 மணிக்கு மேலும் நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. இது நகம் வெட்டக்கூடாது என்பது மாத்திரமல்ல, இது எதுக்குள்ள அடக்கம்னு சொல்கிறோம்னா, இந்த நகம் வெட்டுதல் அப்படிங்கிறது எதுக்குள்ள அடக்கம்னு சொன்னோம்னா வபன சாஸ்திரம்னு சொல்கிறா இல்லையா. வபன சாஸ்திரம் என்று சொன்னால் இந்த முடியினை மழித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே நல்லா கவனிக்கணும், முடியினை மழித்தல் அப்படின்னு தான் சொல்கிறா, முடியினை வெட்டுதல் அப்படின்னு சொல்லவே இல்லை. முடியை கூட வெட்டக்கூடாதுன்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. இருந்தாலும் நம்ம காலப்போக்கில் இந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆதிக்கம் வந்த பிற்பாடு, அந்த இங்கிலீஷ் கல்ச்சருக்குள்ளே வந்த பிற்பாடு நம்ம முடியை வெட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சரி, எப்படி இருந்தாலும் அந்த வபன சாஸ்திரத்தின்படி அதற்குள்ளாக இந்த நகம் வெட்டுதலும் அடங்கி விடுகிறது. என்னைக்கு நகம் வெட்டணும்னு சொன்னால், எப்போ நம்ம இந்த க்ஷவரம்ங்கிறத பண்ணிக்கிறோமோ, ஷேவிங்கிறத பண்ணிக்கிறோமோ, அன்னைக்கே இந்த நகத்தினையும் வெட்டி விட வேண்டியது. அது கைகளினுடைய நகமாக இருந்தாலும் சரி, கால்களினுடைய நகமாக இருந்தாலும் சரி. இது எப்படின்னு சொன்னால், சூரிய உதயத்திற்கு முன்னும் பகல் 1 மணிக்கு மேலும் கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன் சார், இதற்கான காரணம் என்ன? 24 ஹவர்ஸும் பார்பர் ஷாப்லாம் திறந்து வச்சுருக்கா, ஈவினிங்லாம் போய் ஷேவிங்லாம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக இது தவறுதான். இந்த முடியாகட்டும் அல்லது இந்த நகங்களாகட்டும், இது அத்தனையிலுமே இந்த சனி கிரகத்தினுடைய தாக்கம் என்பது இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த நகம், இந்த தலைமுடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த நகம்லாம் வெட்டும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, அந்த தோட்டப்பகுதியிலே சென்று உட்கார்ந்து அங்கே அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பத்திரமா கலெக்ட் பண்ணி குப்பையில் போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார். சார், எங்கள் வீட்டில் தோட்டமே கிடையாது, நாங்கள் சிட்டியில் இருக்கோம், நாங்கள் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும்னு சொன்னால், பால்கனி போன்ற பகுதியிலே சென்று உட்கார்ந்து கொண்டு அல்லது ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு இவை எல்லாத்தையும் ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு அழகாக அந்த குப்பைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் குப்பையில் போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாவற்றையும் விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? எங்கேயோ யார் வீட்டுக்கோ போயிருக்கோம், ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கோன்னு இருக்கும் பொழுது அவர்கள் இல்லத்திலே அமர்ந்து அவர்களுடைய இல்லத்திலே இந்த க்ஷவரம் பண்ணுறதோ, இந்த ஷேவிங் பண்ணுறதோ அல்லது இந்த நகத்தினை வெட்டுதலோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்கிறார். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தான் இதெல்லாம் பண்ணணுமே தவிர, அடுத்தவர்களுடைய இல்லத்திலே சென்று நகம் வெட்டுதல் என்பது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மந்திர மாந்திரிகத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் தெரியுமா. அங்கே எதனை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தலைமுடியையும் பயன்படுத்துவார்கள், ஈவன் இந்த நகங்களை கொண்டும் மந்திர மாந்திரிகங்களை செய்வார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அந்த தலைமுடியை எடுத்து கொண்டு வந்தாலும் சரி, அல்லது இந்த நகத்தினை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அதனை கொண்டே அவர்களுக்கு அந்த மாந்திரிகத்தினை செய்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது சொல்கிறது. சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எப்படி சார், முடியை கட் பண்ணி கொடுத்துட்டோம், நகத்தை கட் பண்ணி போட்டுட்டோம், அதில் போய் அவங்க ஏதோ ஒன்று பண்ணால் நம்மளை எப்படி சார் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதற்கான ஆதாரம் எங்கே தெரியுமா பார்க்கப்படுகிறது? ஃபொரான்சிக் சயின்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் தெரியுமா. ஃபாரன்சிக் லேபரட்டரின்னு சொல்லுவா. ஒரு நகம் அந்த இடத்துல கடந்தா கூட, ஏதோ ஒரு மர்டர் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த வீட்டில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போவா. அங்கே அந்த ஃபொரான்சிக் லேபரட்டரியிலிருந்து மனுஷாலாம் வந்திருப்பா. அவர்கள் சுற்றி தேடுவார்கள். அங்கே ஏதாவது ஒரு நகம் கிடந்தால் கூட அல்லது ஒரு தலைமுடி கிடந்தால் கூட அவற்றை அவர்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவா. கொண்டு போயிட்டு இந்த தலைமுடி ஒரு ஆணோடது அல்லது பெண்ணோடது, இந்த நகம் இவர்களுடையது என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னால், அவைகளிலே நம்முடைய அந்த மனித செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செல் என்பது உயிர்ப்புத்தன்மையோடு இருக்குமா. அப்ப அந்த செல்ங்கிறது உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது அதனை கொண்டு அந்த மாந்திரீக சக்திகளை பயன்படுத்தும் பொழுது அது சம்பந்தப்பட்ட செல் யாருடையதோ அவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். அந்த கனெக்ஷன்ங்கிறது வந்துடுறதுங்கிறது புரிகிறது அல்லவா. ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த நகங்களும் சரி தலைமுடியும் சரி, இவை இரண்டுமே ஒரே சக்தியை படைத்தது.
தலைமுடி மாத்திரமில்லை, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரோமங்களும், இந்த ரோமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மயிர்கால்கள்னு சொல்கிறோம், இந்த ரோமங்கள் அத்தனையும், அதே மாதிரி இந்த நகமும், இவை அனைத்தின் மீதும் இந்த சனி கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படியே லிங்க் பண்ணி பாருங்கோ, சனியை தான் ஆயுஷ்காரகன்னு சொல்லுவார். இவைகள் இந்த தலைமுடியிலும் சரி, இந்த நகங்களிலும் சரி, இதிலே இருக்கக்கூடிய செல்கள் அத்தனை எளிதாக இறந்து விடாது. அதனால தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவைகளை வெட்டி பத்திரப்படுத்தி தூக்கி கொண்டு போய் போட்டுடணும், நம்ம அதை ஓரமாக கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்கிறாலே தவிர இவைகளை வீட்டிலே சிந்தி விடக்கூடாது. எந்த காலத்திலும் நகத்தினை வாயால் கடித்து துப்பக்கூடாது. இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலோட்டமாக நமக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பா. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் போகிறோம், நம்ம கைகள் அந்த நகை இடுக்கில் நிறைய கிருமிகள்லாம் ஒட்டின்னு இருக்கோம். அதனை போய் வாயில் வச்சு கடிக்கும் பொழுது நம்ம அந்த நம்மையும் அறியாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் நம்ம வாய் மூலமாக நமக்கு உள்ளே போயிடுங்கிற மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லி வச்சிருப்பா. இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரமானது இதனை அடித்து சொல்கிறது, வலியுறுத்தி சொல்கிறது. இந்த வபன சாஸ்திரம் என்பதற்குள்ளாகவே இந்த நகம் வெட்டுதலுக்கான விதிமுறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளில் மட்டும்தான் செய்யணும், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கா. செவ்வாய் சனிகளிலே கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திர நாளிலே முடியும் வெட்டக்கூடாது, நகமும் வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பா. அமாவாசை நாளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி அதற்கான விதிமுறைகளை தெரிந்து கொண்டு எந்த நாளிலே முடி வெட்ட வேண்டும், எந்த நாளிலே சவரம் செய்ய வேண்டும், அதே நாளிலே தான் நாம் நகத்தினையும் வெட்டி கொள்ள வேண்டும். அதுவும் மத்தியானம் 1 மணிக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1 மணியை தாண்டி எடுத்துன்னு சொன்னால் அடுத்த நாளில் வேணால் அந்த சவரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாமே தவிர 1 மணிக்கு மேல் நிச்சயமாக செய்யக்கூடாது. வீட்டிற்குள்ளாக அமர்ந்து செய்வதை விட நமக்கு தோட்டப்பக்கம் அப்படின்னு ஒரு வசதி இருந்தால் அந்த தோட்டத்திலே அமர்ந்து செய்ய வேண்டியது, அல்லது வீட்டில் பால்கனியில் உட்காந்து செய்ய வேண்டியது, அல்லது ஒரு ஓரமாக உட்காந்து இந்த நகத்தை எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு துளி கூட சிந்தாம அதனை அப்படியே பேக் பண்ணி ஒரு பேப்பரில் பொட்டலம் கட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டுட வேண்டியது. அதனை விடுத்து இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டிலே நாம் செய்யக்கூடாது. நம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களையும் அந்த மாதிரி நகம் வெட்டுறது, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஷேவிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நிச்சயமாக அலோ பண்ணவே கூடாது. அவங்க இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக ஒரு 5 நாளைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் கூட அவர்கள் முடிவெட்டி கொள்ள வேண்டும், அவர்கள் சவரம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போய் வெளியில் போய் கடையில் பண்ணிட்டு வாங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட வேண்டியது. அது இல்லாமல் அவங்க நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய முடியோ அல்லது அவர்களுடைய நகமோ நம் வீட்டில் சிந்தும் பொழுது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த எதிர்மறை சக்தியானது நம் வீட்டிலும் இறங்கிவிடும் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.